வணக்கம் மக்களே. இந்த கோழி குஞ்சுக்கு முல்லட் கட்டிங் முனையா இருக்கா? இதுக்கு ஒரு மண்டைய பார்த்தா நீங்க பயந்து போயிருவீங்க. இப்படி கண்றாவியா இருந்த மண்டையத்தையும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணி, இப்போ இந்த கோழிய நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஞ்சு ஒரு ஹை ஃப்ளையர் சேவலோட குஞ்சு. ரொம்ப முக்கியமான பேட்ச். 5 குஞ்சே மிச்சமாச்சு இந்த கோழியில. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இறடுக்கிறப்ப பெரிய சேவ கொத்தி பிடிச்சு பெரிய காயமாயி போச்சு. இது என்னடா செய்யன்னு பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா குஞ்சு பொடி குஞ்சு. அதனால ஃபர்ஸ்ட் எய்டா வீட்ல வேப்பெண்ணெய் இருந்துச்சு. வேப்பெண்ணெய தடவி ஃபுல்லா மஞ்சள போட்டு அந்த புண்ணு வெளிய ஈ எதுவும் ஒட்டாத அளவுக்கு நல்லா ஃபர்ஸ்ட்டு காயிற அளவுக்கு நல்லா தடவி விட்டாச்சு. அத நம்ம ஃபாலோ பண்றனால என்ன ஒரு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஈ ஒட்டாது. ஸோ புழு வைக்காது புண்ணுல. குஞ்சு சீக்கிரம் ரெக்கவர் ஆகும். பார்த்தீங்கன்னா, இது நாளே பார்த்தீங்கன்னா, குஞ்சு நல்லா ஆக்டிவா இருந்தனால நான் வெளிய விட்டுட்டேன். இல்லன்னா அத தனியா குவாரன்டைன் பண்ணி தான் மக்களே வைக்கணும். அப்புறம் 2வது நாள் 3வது நாள் பார்க்குறப்ப ஓரளவுக்கு இரை எடுத்துச்சு. ஸோ பிரச்சனை இல்ல. புண்ணு காய ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் மெடிக்கல்ல இந்த டாபிக்யூர் ஸ்ப்ரே அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். இது டெய்லி என்ன பண்ணுவேன்னா, நைட் அடையறப்ப மட்டும் அந்த புண்ணுல அடிச்சு விட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ கோழி சீக்கிரமாவே ரெடி ஆயிருச்சு. இது ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த மாரி எடுத்தா தான் நம்ம பொருள காப்பாத்த முடியும். இந்த மாரி இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. பாய்.